எல்லோருக்கும் வணக்கம். வாக்குண்டான் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவி என முகில்வண்ணன் முறை காணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணற்காற்றில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை, எனக்குரிய தமிழவளை என்னகத்தில் கொலுவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு ஆசி பெற்று டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியின் பிரியமானவர்களே, எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி தொடரை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற கலையகத்தினுடைய கலைஞர் விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பறந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் யாவருக்கும் மதுரகவியின் தமிழ் வணக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கடந்த பரப்புகளிலே ஆன்மீகம் அறிவோம் எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சிகளை சைவத்தமிழ் மக்களுக்காக ஓம் தொலைக்காட்சி காலம் முழுவதும் அதை சமர்ப்பணம் செய்து வருகிறது என்றுதான் சொல்லலாம். அந்த வகையிலே கடந்த பரப்பிலே வைகாசி விசாகம் பார்த்தோம். வைகாசி விசாகன் முருகப்பெருமானை தமிழ் கடவுளுடைய சரிதத்தை, அந்த அருள் ஆட்சியை, அற்புத பெருமைகளை எல்லாம் பார்த்தோம். இப்பொழுதும் ஒரு பொருத்தமான ஒரு வழிபாடு, ஒரு பொங்கல் வழிபாடு, வற்றாப்பளை கண்ணகை அம்பாளுடைய பொங்கல் வழிபாடு. அடியேன் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்திலே இடம்பெறுகிற இந்த விசேஷ வைபவங்களை நான் தவற விட மாட்டேன். அது காலம் கடந்தாலும் அது சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் வணங்கி வழிபாடு செய்து பொங்கல் வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற ஒரு பெருங்கோயில் வற்றாப்பளை கண்ணகை அம்பாளுடைய ஆலயம். கடந்த பரப்புகளிலே பங்குனி மாதத்திலே பங்குனி திங்களில் தோறும் பன்றித்தலைச்சி மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்பாளுடைய பெருமைகளை, அற்புத வரலாற்று சிறப்புகளை பார்த்தோம். வற்றாப்பளை கண்ணகை அம்பாளுடைய ஆலய வரலாறு 4 வரலாற்று முக்கிய கட்டங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பார்க்க தொடங்குவது வற்றாப்பளை கண்ணகை அம்பாள். வைகாசி மாதத்திலே திங்கட்கிழமை நடைபெற்ற அந்த வற்றாப்பளை பொங்கல் வழிபாடு, பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட வற்றாப்பளை அம்பாளினுடைய வைகாசி மாத பொங்கல். முதலாவது கட்டம், 4 கட்டங்களாக பார்க்கலாம். வற்றாப்பளையின் நந்தி கடற்கரையிலே, உங்களுக்கு தெரியும், இதுதான் ஆரம்பம். அவளுடைய வரலாற்றினுடைய தொடக்கம் இதுதான். நந்தி கடற்கரை எல்லோருக்கும் தெரியும். முல்லைத்தீவிலே வற்றாப்பளையின் நந்தி கடற்கரையிலே ஆணினை பசுக்கள் மாடுகளை மேய்த்த சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தவள் கண்ணகை அம்பாள். இதுதான் அவளுடைய தொடக்கம், இதுதான் அவளுடைய ஆரம்பம், இதுதான் எங்களுடைய வழிபாட்டினுடைய சிறப்பு. அந்த ஆணினை மேய்த்த சிறுவர்களுக்கு அருள் பிரிந்து வழிபாடு மரபை நாங்கள் தொடங்குவதற்கு ஒரு கால்கோலான நிகழ்ச்சி. அங்கே அந்த நந்தி கடற்கரை ஓரத்திலே அந்த பசுந்தரைகளிலே இந்த மாடுகளை, ஆணிரைகளை, ஆண்டால் பசுமாடுகளை மேய்த்த சிறுவர்கள் முன்பு ஒரு நரை மூதாட்டி வந்தனள். எல்லாருக்கும் தெரியும், நந்தி கடற்கரை ஓரத்திலே பசுமாடுகளை மேய்த்த சிறுவர்களுக்கு முன்னாலே ஒரு வெள்ளைச்சீல கட்டிய மனுஷி, தலை நரைத்த தோற்றத்திலே, அந்த வடிவத்திலே ஒரு கிழவி தோன்றினார். சிறுவர்கள், கிழவி என்றால் பாசம்தானே, அன்போடு வரவேற்றார்கள். பாட்டி, இப்ப வீடுகளில் பாட்டிய பேரர்கள் வரவேற்கிறது குறைவு. பாருங்கள், தங்களறியாமையே வயசானவர்களிடத்திலே பிள்ளைகளுக்கு ஒரு இயல்பான பாசம் அது வேண்டும். மூதாட்டியின் பசியை அகற்ற அம்மா வந்திருக்கிறா, நிறை மூதாட்டியாக இருக்கிறது.
இவவுக்கு பசிக்குமே என்று நினைத்த அந்த ஆணினை மேய்த்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பசியை போக்குவதற்காக பால் பொங்கல் இட்டு படைத்தார்கள். பாருங்கள், இது பெரிய கதை. நாங்கள் சுருக்கமாக பார்க்கிறோம். அந்த மூதாட்டிக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அங்கே ஒரு பாற்பொங்கலை நடாத்தி அந்த மூதாட்டியினுடைய பசியை போக்கினார்கள். அந்தி நேரம் கடந்தது. இருள் ஆனமையினாலே தீபம் தேவைப்பட்டது. மாலை பொழுதுதானே, அந்தி நேரம், சூரியன் மறைகிற பொழுது இருள் சூழத் தொடங்கியது. இருளிலே இந்த வழிபாடுகளை, இந்த வைபவத்தை நிறைவேற்றுவதற்கு வெளிச்சம் தேவை. பாருங்கள், என்ன அற்புதம். ஆகவே மூதாட்டி உடனே பார்த்தால் இருள் சூழ்ந்திருக்கிறது. சிறுவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். மூதாட்டிக்கு நாங்கள் முழுமையாக இந்த படையலை செய்து நிறைவேற்ற முடியவில்லையே, வெளிச்சம் வேணுமே என்று அவர்கள் சிந்தித்தார்கள். மூதாட்டி பணித்ததற்கு இணங்க கடல் நீரிலே தீபம் ஏற்றினார்கள். நந்தி கடலிலே நீர் எடுத்து வந்து தண்ணியில விளக்கெரியுமா? ஆகவே நந்தி கடலிலே நீர் எடுத்து வந்து தீபம் ஏற்றினார்கள். இது ஆரம்பம், வெற்றாப்பளையினுடைய வழிபாட்டினுடைய தொடக்கம். சரி, இது அற்புத அம்சங்களோடு போகிறோம். அவர்களின் அன்பு படையலை ஏற்றால் நீரெடுத்து வந்து வெற்றாப்பளை நந்தி கடலிலே நீரெடுத்து வந்து திரி போட்டு விளக்கேற்றினார்கள். விளக்கு பிரகாசமாக இருந்தது. நம்புறீங்களோ இல்லையோ? நேயர்கள் நினைக்கிறார்கள், இது இவர் மதுரகவி சொல்வது நடந்ததோ? நடந்தது தானே. அதுக்காகத்தானே இப்ப வைகாசி மாதத்திலே வெற்றாப்பளை பொங்கல் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்கிற பெரும் விழா. அது மட்டுமல்ல, அவர்களின் அன்பு படையலை மூதாட்டி ஏற்று அருள் சுரக்க தொடங்கினார். வைகாசி விசாகம் கூடி வருகிற திங்கள் நாளில பொங்கல் மடை வைப்பார்கள். வைகாசி விசாகம் சேர்ந்து வருகிற திங்கக்கிழமையில தான் பெரும் பொங்கல் நடக்கும். பொங்கல் பொங்கி மடை பரவுவார்கள். ஆயிரம் ஆயிரம் பானைகள் வைத்து பொங்கல் செய்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு. ஈழத்தமிழ் மக்களோடு சேர்ந்து ஏனைய மதத்தவர்கள் கூட அங்கே வந்து பொங்கல் செய்து அன்னைக்கு படையல் செய்வார்கள். ஒரு அற்புதமான காட்சி. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வற்றாப்பளை கண்ணகை அம்பாளினுடைய பெரும் பொங்கல் வழிபாடு. உடனடியாக பொங்கல் செய்த அந்த சிறுவர்களுக்கு அவள் காட்சி கொடுத்தவள் தானே. இவ்வாறு மூதாட்டி காட்சி கொடுத்து மறைகிற பொழுது பொங்கல் எல்லாம் செய்து பாற்சோறு பொங்கி மூதாட்டிக்கு படையல் செய்து, சரி நீண்ட நேரமாச்சு, கலை நேரமாச்சு, இனி மூதாட்டி அந்த இடத்திலிருந்து விலகப் போகிறாள். மறைகிற நேரம். தனது பெயர் கண்ணகி என்று திருவாய் மலர்ந்தாள். தெரியாதானே? மூதாட்டி நிறை மூதாட்டியைத்தான் நாங்கள் பால் பொங்கல் வைத்து வரவேற்று உபசரித்து உணவளித்தோம் என்று நினைத்ததுதான் அவளுடைய பெயர் தெரியவில்லை. பாருங்கள், மறைகிற போது தாய் நான் கண்ணகி என்று சொன்னார். அவ்வாறு கண்ணகி காட்சி கொடுத்து மறைந்தபின் அந்த சிறுவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஊர் பெரியவர்களிடம் இந்த செய்தியை விடுத்தார்கள். ஊர் பெரியோரிடம் அந்த அற்புதத்தை கூறினார்கள். இப்படியெல்லாம் ஒரு கிளவி வந்தது. நாங்கள் பாற்சோறு படைத்தோம். படைத்து நிறைவேற நேரத்திலே இருள் சூழ்ந்தது. இருளிலே மிகுதி வேலைகளை செய்ய முடியவில்லை. அந்த மூதாட்டி கடல் நீரில் போய் நீர் எடுத்து வாருங்கள், விளக்கேற்றுங்கள் என்று சொன்ன. நாங்கள் அப்படி செய்தோம். விளக்கெறிஞ்சது, பாட்பொங்கல் படைத்தோம். அவள் போகிற போது நான் தான் கண்ணகி என்று அம்மா சொல்லி மறைந்தாள். என்ன அற்புதம். சரி, ஊர்த்தலைவனும் அந்த ஊர் நந்திக்கரையில் பொங்கல் மரபை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். இந்த அற்புதம் இப்படி தாயாலே ஏற்பட்டது. இதை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேணும். சிறுவர்கள் ஆரம்பித்த இந்த பொங்கல் வழிபாட்டை அந்த ஊருக்கு தலைவனாக இருப்பவரும் சேர்ந்து ஏனையவர்கள் குழுக்களாக இணைந்து இந்த பொங்கல் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்தி பொழுதினிலே நந்தி கடற்கரையிலே ஆலயந்தண்ணிலே பொங்கல் மடை செய்வோம். அந்தி பொழுதினிலே நந்தி கடற்கரைதனிலே ஆலயந்தண்ணிலே பொங்கல் மடை செய்வோம். பொங்கல் மடை செய்து திருவிளக்கேற்றி பொன்னின் குடக்கும்ப மீதில் உறைந்தால் என்னும் வாய்மொழி பாடல் இன்றும் வழக்கிலே இருக்கிறது. இதெல்லாம்
முல்லைத்தீவிலே, வற்றாப்பளையிலே, நந்தி கடற்கரை ஓரத்திலே கண்ணகி அம்பாளுடைய வழிபாட்டு மரபு இதுதான். பாரம்பரியமான மரபு, நாங்கள் இழந்துவிட முடியாது. அது மட்டுமல்ல நேயர்களே, இந்த வற்றாப்பளை நந்தி கடற்கரையில் அம்மன் காட்சி கொடுத்த இடத்திலே வேப்பமரம், அந்த வேப்ப மரத்தின் கீழ் பொங்கலிட்டு வந்தார்கள் ஆதி மரபினர். ஆதி வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாம் நந்தி கடற்கரை ஓரத்தில் வேப்பமர நீழலில் தான் அம்மனுக்கு பொங்கல் செய்தார்கள், கண்ணகிக்கு பொங்கல். இப்பொங்கலுக்கு முன்னோடியாக சில வழிபாட்டு நிகழ்ச்சிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இந்த பொங்கல் பெறப்போகிறது, அடுத்த கிழமை பொங்கல் பெறப்போகிறது என்று சொன்னால் சில அம்சங்களை நிறைவேற்றுவார்கள். முள்ளியவளை காட்டாறு விநாயகர் ஆலயத்திலே விநாயகப் பெருமானுடைய அருளுடன் தொடக்கி வைப்பார்கள். பொங்கலுக்கு முதல் காட்டாறு விநாயகர் ஆலயம், அந்த ஆலயத்திலே பெருமானுக்குரிய வழிபாடுகளை முதலிலே ஆரம்பிப்பார்கள். அந்த வழிபாட்டு மரபில தான் நேயர்களே சிலம்பு, பிரம்பு, அம்மானை, உடுக்கோ முதலிய புனித சின்னங்களும் முகபாடம் எனப்படும் வெள்ளியால் அமைந்த முக அமைப்பும் சித்திர சேலைகளும் இடம்பெற தொடங்கின. இது ஒரு மரபு ரீதியான வழிபாட்டு அம்சங்கள். ஆதிவிநாயகருடைய ஆலயத்திலே, முள்ளியவளை காட்டா விநாயகருடைய ஆலயத்திலே இந்த வழிபாடுகள் தொடங்கும். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வற்றாப்பளை கண்ணகி அம்பாளுடைய வைகாசி விசாகம் கூடி வருகிற திங்கட்கிழமை நடைபெறுகிற பொங்கல் வழிபாடு. தமிழ்நாட்டில் இருந்து வந்த கண்ணகி அங்கே பக்தனான பக்தயானி என்பவர் கண்ணகியினுடைய பக்தன், பக்தஞானி. இந்த புனித பொருட்களை கொண்டு கண்ணகி அம்மனுடைய வழிபாட்டிலே இவற்றை இடம்பெற செய்தார். பக்தயானியினுடைய தொடர்பு அதுதான். அது மட்டுமல்ல, சிலப்பதிகார கண்ணகி கற்பின் திறத்தாலே தெய்வமாக மதிக்கப்பட்டார். இன்றைக்கு குடிமக்கள் காப்பியமாக விளங்குவது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்று சொன்னால் கண்ணகி, கண்ணகியினுடைய சரிதம். ஆகவே இந்த சிலப்பதிகாரத்தை எடுத்து படித்தால் கண்ணகியினுடைய வரலாற்றை பார்க்கலாம், அவளுடைய அருள் அற்புத சிறப்புகளை பார்க்கலாம். அவள் கற்பின் திறத்தால் தெய்வமாக மதிக்கப்பட்டாள். அவளுடைய கற்பு கோவலன் கொலை செய்யப்பட்ட பொழுது வழக்குரைத்தாள். இது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் சிலம்புகூரல் கண்ணகி பத்திரகாளி என்ற தேவியின் அவதாரம். இதையே சிலம்புகூரல் நிகழ்ச்சியில நாங்கள் பார்க்கிறோம். கண்ணகி பத்திரகாளியினுடைய அவதாரம், பத்திரகாளியினுடைய வடிவம். பத்திரகாளி தான் கண்ணகி. இதெல்லாம் நாங்கள் வழிபாட்டு மரபிலே ஆய்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, மதுரையில கோயில் கொண்டிருந்து அந்த தேவி முனைப்புடன் அவனது மகளான அங்கே அவதரித்து பூம்புகார் மாநகர செட்டியின் வளப்பு மகளானாள் என்று சிலம்புகூரல் கதை கூறுகிறது. அந்த சிலம்புகூரல் செய்தியை நாங்கள் ஆய்ந்து பார்க்கிற பொழுது பூம்புகார் மாநகர செட்டியினுடைய வளப்பு மகள் தான் இவன். மதுரையை எரித்தவன் எல்லாருக்கும் தெரியும், கண்ணகி மதுரையை எரித்தாள் என்று. மதுரையை எரித்தவன் கண்ணகி சேர நாட்டிலே அங்கே விண்ணவருக்கு சென்றாள், விண்ணுலகு சென்றாள் என்பது சிலப்பதிகார செய்தி. அத்தோடு அப்படி விண்ணுலகு சென்ற அந்த செய்தியை கேள்வியுற்ற சேரன் செங்குட்டுவன் அவளை தெய்வமாக பேண விழா எடுத்தான். சேரன் செங்குட்டுவனுக்கும் கண்ணகிக்கும் தொடர்பு இருக்கிறது. கண்ணகிக்கு பெருவிழா எடுத்த மன்னர்களில் முதன்மையானவன் சேரன் செங்குட்டுவன். அவ்விழாவில் கலந்து கொள்ள அவன் எடுத்த பெருவிழாவிலே, கண்ணகிக்கு எடுத்த பெருவிழாவிலே கலந்து கொள்வதற்காக கடல் சூழ் இலங்கை கயவாகு மன்னன் கலந்து கொண்டான். எங்களுடைய நாட்டிலிருந்து அந்த பெருவிழாவிலே சேரன் செங்குட்டுவன் எடுத்த விழாவிலே கயவாகு மன்னன் கலந்தார். ஈழத்துக்கு அத்தெய்வத்தின் வழிபாட்டை கொண்டான். கயவாகு மன்னனும் ஈழத்திலே கண்ணகியினுடைய வழிபாடு பரவ வேண்டும் என்று விரும்பி அதை கொண்டு வந்தான் என்பது சிலப்பதிகார மூலம் எங்களுக்கு தருகின்ற மாபெரும் செய்தி. அப்ப ஈழத்திலே கண்ணகி வழிபாடு பரவுவதற்கு காரணமாக இருந்தவன் யார் என்றால் கயவாகு மன்னன். ஈழத்திலே கண்ணகியம்மன் கோயில்கள் கொண்ட தலங்கள் பல குறிப்பிடப்படுகிறது. வற்றாப்பளை என்பது 10ஆவதாக கண்ணகி அம்மன் வந்து அமைந்த இடம். 10ஆவளை அதுக்கு வற்றாப்பளையாக மாறியது. கண்ணகி அம்மன்
அங்கே தமிழகத்தில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த பொழுது அவள் இலங்கையிலே ஈழமடி திருநாட்டிலே பல இடங்களிலே அமர்ந்து அருள் செய்தாள். 10ஆவதாக அமர்ந்த இடம்தான் வற்றாப்பளை. அது 10ஆம் பளை என வழங்கிய பின் காலப்போக்கிலே மருவி வற்றாப்பளை ஆயிற்று. இந்த 10ஆம் பளை என்ற சொல்லுதான் வற்றாப்பளை என்ற சொல்லாக மாறியிருக்கிறது நேயர்களே. இதெல்லாம் செவி வழிவந்த கதை. கண்ணகி வழிபாட்டை பத்தனி தெய்வ வழிபாடாக ஈழத்தில் அறிமுகம் செய்து வைத்தவன் கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கயவாகு மன்னன். 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கயவாகு மன்னன் தான் கண்ணகியை ஈழத்துக்கு அறிமுகம் செய்தார். பெண்மைய தெய்வமாக போற்றுகின்ற மரபு, அந்த பண்பு தமிழ் மக்கள் மத்தியில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொட்டு ஆதிகாலம் முதல் பெண்ணை தெய்வமாக போற்றுகிற ஒரு பண்பு தமிழ் மக்களிடையே காலாதிகாலமாக நிலவி வந்தது. வற்றாப்பளை கண்ணகி அம்மனின் தெய்வீகத்தை உணர்த்தும் வகையிலே முன்கூறியபடி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அங்கே இருக்கிற அற்புத சிறப்புகளில் முதன்மையானது உயர்ந்தது எதுவென்றால் கடல் நீரில் தீபம் எரியும் புதுமை. இன்று வரையும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன அற்புதம்! நம்ப வேண்டும் தாயே. அது மட்டுமல்ல, பரங்கியர் ஆட்சி காலத்திலே அம்மனின் தெய்வீகத்தில் அவநம்பிக்கையுற்ற நெவில் என்னும் பரங்கியனை அம்மன் ஆலயத்துக்கின்ற பனிச்சமரன் தனது காய்களால் துரத்திய செய்தியை பனிச்சை ஆடிய சிந்து என்னும் செவி வழிபாட்டு மூலம் அறியலாம். பரங்கியொருவனுக்கு அங்கே பனிச்சமரத்திலே இருந்த காய்களால் அவனுக்கு தண்டனை கிடைத்தது. ஆகவே இப்படியொரு வரலாற்று அற்புதம் நிறைந்தவள் கண்ணகி அம்பாள். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வற்றாப்பளை கண்ணகை அம்பாளுடைய திங்கட்கிழமை நடைபெற்ற பொங்கல் வழிபாடு. இத்தகைய நாயகியாக, நான்முகியாக, நாராயணியாக, கை நளினவஞ்ச சாயகியாக, சாம்பவியாக, சாதினச்சு வாயகியாக அபிராமிப்பட்டர் போற்றிய தாயவள் பத்திரகாளியாக இருந்தவள். பத்திரகாளி தான் கண்ணகி. அந்த கண்ணகி வழிபாட்டினை பழங்காலம் தொட்டு இந்தியாவில் ஆண்ட பல மன்னர்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொடர்ச்சி தான் ஈழ மன்னர்களும் பல மொழியியலாளர்களும் அவளுடைய வழிபாட்டை பேணி அந்த மரபை காவல் செய்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கையிலே, ஈழத்திலே, முல்லைத்தீவிலே, வற்றாப்பளையிலே, நந்திக்கடல் ஓரத்திலே ஆண்டுதோறும் இந்த விழா நடைபெறுகிறது. இந்த பொங்கல் பண்டிகை நடைபெறுகிறது என்று சொன்னால் அவளுடைய திருவருள் தெய்வீகம்தான் பரந்து விரிந்து இருக்கிறது. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். ஆகவே நாங்கள் ஆரம்பத்தை பார்த்தோம். இந்தியாவிலும் இலங்கையிலும் கண்ணகி வழிபாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டினை பார்க்கிறோம். இந்தியாவிலே சோழ நாட்டில் பிறந்த கண்ணகி பாண்டிய நாட்டில் வாழ்ந்து சேர நாட்டில் தெய்வமானால். பாருங்கள், இது ஒரு பெரிய ஆதி உச்ச வரலாறு. இந்தியாவிலே சோழ நாட்டில் பிறந்த கண்ணகி பாண்டிய நாட்டிலே வாழ்ந்து சேர நாட்டிலே தெய்வமானாள். சேர சோழ பாண்டியர்கள் அந்த மன்னர்களாலே வழிபடப்பட்டவள். ஏனைய நாடுகளிலும் அவள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்படுகிறாள் என்று சொன்னால் இது உயர்ந்த தெய்வீகம். கண்ணகி ஒரு ஒழுக்க நெறி தெய்வமாக கருதப்பட்டமையினால் தான் பல மதங்கள் எழுச்சி பெற்ற வழிபாடாக மாறி வருகிறது. இந்து மக்கள் பெருமளவுக்கு கண்ணகியை சக்தி வழிபாட்டினுடைய நாயகியாக இன்றைக்கு வழிபாடு செய்கிறார்கள். ஈழத்திலே கண்ணகி அம்மனுடைய ஆலயங்கள் வடக்கிலிருந்து தெற்கு வரை பெருமளவான கரையோரங்களிலே அமைந்திருக்கிறது. ஆகவே இத்தகு பெருமையுடைய கண்ணகியை நாங்கள் வைகாசி மாதம் மட்டுமல்ல ஏனைய நாட்களிலும் வற்றாப்பளைக்கு சென்று வழிபாடு செய்யலாம். தனிய வற்றாப்பளையில தான் கண்ணகி அம்பாளுடைய வழிபாடு மட்டுமல்ல, இலங்கையில பல பாகங்களில் கண்ணகி வழிபாடு. ஆனால் உச்சமான ஒரு பேரருள் திறத்தோடு இருப்பது நந்திக்கடலிலே தண்ணி எடுத்து தீபமேற்றுகிற ஒரு உயர்ந்த உன்னதமான வரலாற்று அற்புத சிறப்பை கொண்டது வற்றாப்பளை கண்ணகி அம்பாளுடைய ஆலயம் என்று சொல்லி அவளுடைய திருப்பாதங்களை பணிந்து வற்றாப்பளை கண்ணகி அம்பாளுடைய பெருமைகளை இவ்வளவு நேரமும் அணிந்து கொண்ட உங்களை வணங்கி
இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.